பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி சங்கீதம் 32:10, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். எத்தனை பேருக்கு, யார் யாருக்கு இந்த கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறாருன்னு தேவனுடைய பிள்ளையே நம்ம கவனித்து பார்த்தோன்னா, அதிகாலையிலே அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவருடைய கிருபை நிச்சயமா இருக்கு. அநேகர் தங்களை தாழ்த்துறாங்க பார்த்தீங்களா, தேவ சமூகத்திற்கு முன்பதாக. அவர்களுக்கு கிருபை இருக்கிறது. இது மட்டும் இல்ல, அவரை நம்புகிறவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். தேவ பிள்ளைய சங்கீதம் 33:18-19 நீங்க வாசித்து பாருங்க. கர்த்தர் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. இந்த கிருபையை பற்றி அதிகமாய் பாடின ஒரு பக்தன் தாவீது மட்டும் தாங்க இருக்க முடியும். தாவீதுக்கு கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைப்பதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? முழுக்க கர்த்தரை மட்டுமே நம்பி அவரை மட்டுமே சார்ந்து கொண்ட காரணத்தை தவிர வேறொரு காரணம் இல்லை. எந்த சூழ்நிலைகளிலும், எப்பேற்பட்ட போராட்டங்கள் தன்னுடைய வாழ்க்கையில வந்த பொழுது கூட, எல்லா நிலைமைகளிலும் கர்த்தர் மேலதான் தன்னுடைய நம்பிக்கையை வைத்து அவர் விசுவாச அறிக்கை செய்ததை வேதத்தில் அநேக இடத்துல பார்க்க முடியும். நம்ம சோர்ந்து போகிற பொழுது நிறைய கேள்விகள் ஆண்டவரை நோக்கி கேட்கிறோம். இது யானை மதிச்சிங்க ஆண்டவரே, இது ஆண்டவரே, அது ஆண்டவரே, இவ்வளோ போராட்டம், இவ்வளோ வியாகுலம், இவ்வளோ நெருக்கப்படுறேன். ஒரு பிரச்சனை போனா ஒரு பிரச்சனை, ஒரு காரியத்திலிருந்து வெளியே வரணும்னு நினைச்சு வெளியே வர்ற நேரத்துக்குள்ள இன்னொரு காரியம் என் வாழ்க்கையில வந்துடுது. என்ன செய்யணும்னு தெரியல, எதிர்த்து நிற்க திராணி இல்லை, பலனற்று போய் நிற்கிறேன்னு நிறைய முறை நம்ம சோர்ந்து போகிறோம். ஒரு விஷயம் பாருங்க, நாம முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாலோ இல்லை நாம புலம்பிக்கிட்டே இருந்தாலோ, நாம எல்லா விஷயத்தையுமே நெகட்டிவாவே நம்ம பேசிக்கிட்டே இருந்தா நம்ம ஒரு நன்மையும் சுதந்திரிக்கவே முடியாது. தாவீதுடைய வாழ்க்கையில அவ்வளவு பாடு, அவ்வளவு வேதனை, அவ்வளவு போராட்டம். திரும்பி பார்க்கிற திசையெல்லாம் பிரச்சனை தான், உபத்திரவம் தான். இந்த நாளில ஒருவேளை என் அன்பு தேவனுடைய பிள்ளைய, நீங்க கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமைக்குள்ள உதவியற்று, விசாரிக்க ஒருவரும் இல்லாமல், கவனிக்க ஒருவரும் இல்லாம, தேற்றுவதற்கு ஒருவரும் இல்லாம, உங்களை ஆறுதல் படுத்துறதற்கு யாருமே இல்லாம, கண்ணீரோட கவலையோட இந்த நாட்களில் நாங்கள் இப்படி கைவிடப்பட்டுட்டோமே, இல்லை இந்த நாளில் நான் இப்படி தனிமையாக கைவிடப்பட்டுட்டேனே, எனக்காக யாருமே இல்லையே என்று சோர்ந்து போயிருக்கிறீங்களா? அந்த சோர்வான நேரத்துல எல்லாம் தேவ பிள்ளைகளை நீங்கள் சொல்லணும், அப்பா நீங்கள் என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. சங்கீதக்காரனாகிய தாவீது அப்படிதான் சொல்றார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம விசுவாசிக்கிற பொழுது கூட நிச்சயமா அதை நம்மளால உணர முடியும். தேவ பிள்ளைகளை, இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே நமக்கு நிரந்தரமானதோ, நமக்கு சொந்தமானதோ, நம்மோடு கூடவே இருக்கிறதோ நிச்சயமா கிடையாது. அவரை தவிர, அவருடைய கிருபையை தவிர, தன்னுடைய இருதயத்தில் சோர்வுகள், வேதனைகள்,
பயம் கடந்து வருகிற பொழுதெல்லாம், ஐயோ எனக்கு இந்த பயம் வந்துருச்சே, நான் என்ன செய்வேன் அவர் சொல்லலை. ஆனால் அவர் சொல்றாரு, கர்த்தர் எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். சங்கீதம் 34:4 தாவீது இப்படியா சொல்றாரு. அப்போ அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பயமான காரியங்கள் சூழ்நிலைகள் வந்திருக்கும் பாருங்க. ஒருவேளை அந்த காலவெளியில் கர்த்தருடைய வார்த்தை கேட்குற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, வாலிப பிள்ளையே, உன் வாழ்க்கையில் கூட உங்களை பயமுறுத்துகிற அளவுக்கு உங்கள் வேலை காரியமாக இருக்கட்டும், உங்கள் படிப்பு காரியமாக இருக்கட்டும், உங்கள் குடும்ப காரியமாக இருக்கட்டும், பிள்ளைங்களுடைய எதிர்காரியமாக இருக்கட்டும், திருமண காரியமாக இருக்கட்டும், இல்லை சொந்தமாக நீங்கள் துவங்குற பிஸ்னஸ் காரியமாக இருக்கட்டும், எந்த காரியமானாலும் நீங்கள் விசுவாச அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் எல்லா பயத்துக்கு என்ன நீங்களாக்கி விடுவார். தாவீது நிறைய இடத்துல நிறைய வார்த்தையை சொல்றாரு. நான் யாரை நம்பி இருக்கிறேன்? நான் தேவனை தான் நம்பி இருக்கிறேன். 56:4 சங்கீதத்தில் சொல்றாரு, தேவனை நம்பி இருக்கிறேன். இந்த வசனத்தை வாசிக்கிற கேட்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, அப்பாவை நம்புங்க. போதும் போதும். இந்த உலகத்தின் மேல, உலகத்தில் உள்ள மனிதர்கள் மேல நீங்க நம்பிக்கை வச்சு வச்சு தோத்து போனது போதும், பலவீனப்பட்டது போதும், நீங்க நம்பிக்கை வச்சு இழந்தது எல்லாம் போதும். அவங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு நிர்கதியா இந்த நாள்ல நிக்கிறது போதும். மனிதர்கள் மேல நம்பிக்கை வச்சு இன்னைக்கு அனாதையா நிக்கிறீங்களே, போதும் தேவ பிள்ளையே. அவர் மேல நம்பிக்கையா இருங்க. தாவீது அதை தான் சொல்றாரு, தேவனை நம்பி இருக்கிறேன், வேற யாரையுமே நான் நம்பி இல்லை, அவரை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன். ஏன் நம்பி இருக்கிறேன்னா, சங்கீதம் 118:6-7 சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு சகாயர். கர்த்தர் உங்களுக்கு சகாயரா இருந்து நடத்துவார். நீங்க நம்புறீங்க பார்த்தீங்களா, மற்றவங்க கைவிடுகிறது போல கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கோலியாத்தை எதிர்த்து நிற்கும் பொழுது சவுல் ராஜாவின் உடையின் மேல தாவீது என்ன செய்யலங்க, நம்பிக்கை வைக்கவே இல்லை. அவங்களோடு இருக்கிற ஜனங்கள் மேல நம்பிக்கை வைக்கல. கோலியாத்தோட யுத்தம் பண்ண போகிற பொழுது தாவீதுக்கு கவசங்கள், அந்த யுத்த தளவாடங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. அவர் அதை ஏத்துக்கவே இல்லை. தாவீது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டாரு. எனக்கு எந்த கவசமும் வேணாம், பாதுகாப்பும் வேணாம். ஏன்னா நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நீங்க அவரை நம்பி இருங்க, அவர் பெரிய காரியங்களை செய்வார். உன் காலை தள்ளாட ஓட்டார், உன்னை காக்கும் தேவன் உறங்கார். உன் காலை தள்ளாட ஓட்டார், இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வாரும் பர்வதும் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. உங்க காலை தள்ளாடவே ஓட்ட உங்களை காக்கிற தேவன் நிச்சயமா உறங்க மாட்டாரு. நான் உடைக்கப்படுற நேரமெல்லாம் கர்த்தரை துதித்து பாடிக்கிட்டே இருப்பேன், பாடிக்கிட்டே இருப்பேன். என்னை காக்கிறவர் நீர் உறங்குவது இல்லைன்னு சொல்லுவேன். நீர் தூங்குற தேவன் இல்லை. உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரிடத்தில் நான் ஒத்தாசை பெற்றவளாய் இருக்கிறேன். அதே நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தது. கோலியாத்தோட
அந்த களத்துல இறங்குற பொழுது அவருடைய கிருபையை 100க்கு 100 தாவீது சார்ந்து வாழ்ந்த ஒரு மனுஷனா தான் இருந்தார். ஐயோ, இந்த கவசம் இருந்தா என்னை குத்திட்டா, என்னை தாக்கிட்டா நான் என்ன செய்வேன் நினைக்கல. அப்பா கிருபை என் கூட இருக்கு, அவர் கிருபை என்னை சூழ்ந்திருக்கும். ஏன்னா நான் அவரை நம்பி இருக்கிறேன் என்கிற ஒரு நம்பிக்கையில தைரியமா கோலியாத்தை எதிர்த்து களத்துல இறங்கினாரு பாருங்க. கர்த்தரை மட்டுமே, கர்த்தரையே நம்பின தாவீதை கர்த்தர் கைவிடவில்லை. தாவீதை கர்த்தர் கனப்படுத்தினார். ஜெயத்தின் மேல ஜெயம், ஜெயத்தின் மேல ஜெயம் அடையும்படி செய்தார். இன்னைக்கு எத்தனை காரியத்துல நீங்க தோற்று போயிருந்தாலும் தெய்வ பிள்ளைய அவரை நம்பிடுங்க, அவரையே நம்புங்க. எங்கெல்லாம் நீங்க கனவீனப்படுத்தப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் நீங்க தோல்வி அடைஞ்சிங்களோ, அங்கெல்லாம் கர்த்தர் உங்களை கனப்படுத்தி உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரி, எவ்வளவு காரியத்தை இழந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, உனக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு இல்லாம போயிருந்தாலும் சரி, உங்களை சூழ்ந்திருக்கிற இருள், அந்தகார வல்லமை, பில்லி சூனியத்தினுடைய பாதிப்புகள், தேவ பிள்ளையே கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். அளவற்ற நம்பிக்கையை மனுஷர் மேல வைக்கிறீங்களே, அந்த அளவற்ற நம்பிக்கையை கர்த்தர் மேல வைங்க. நீதிமொழிகள் 14:26 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நீதிமொழிகள் 3:26 வாசிக்கிறோம், கர்த்தரை நம்புகிறவனுடைய கால் கண்ணிகளில் சிக்காமல் பாதுகாக்கப்படும். நீதிமொழிகள் 28:25 வாசிக்கிறோம், கர்த்தரை நம்புகிறவனோ அழிஞ்சு போயிடுவான்னு சொல்லல, வெறுமையா ஆயிடுவான்னு சொல்ல, தரித்திரமா இருப்பான்னு சொல்லல. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். உங்களை ஆண்டவர் செழிக்க பண்ணுவார். உங்களை எல்லா காரியத்திலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எந்த காரியத்தை இந்த நாள்ல நீங்க செய்ய நினைச்சாலும், பேச நினைச்சாலும், கடந்து போக நினைச்சாலும், நம்பிக்கையோடு கூட, ஜெபத்தோடு கூட உங்க காரியத்தை நீங்க நடப்பீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அப்பா நான் உங்களை நம்புறேன்பான்னு சொல்லுங்க. நீதிமொழிகள் 16:20 சொல்லுது, நம்ம நிறைய முறை நினைக்கிறோம்ல, நான் ஒரு அபாகியவதி, அபாகியவான், நான் பாக்கியவான் இல்லை, நான் தகுதியானவன் இல்லை, நான் எதுக்குமே பிரயோஜனமானவன் இல்லைன்றோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தரை நம்புகிற யாரா இருந்தாலும் பாக்கியவான், பாக்கியவதிகள். தேவ பிள்ளைகளே, நீங்களும் கூட கர்த்தரை நம்பி இந்த காலவெளியில் அவரையே சார்ந்து இல்லைங்க. அப்பா உங்களை ஆசீர்வதிப்பார், நிச்சயமா ஆசீர்வதிப்பார். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. சங்கீதம் 33:22 வாசிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலையும் அப்பாவை விட்டுறாதீங்க, நம்பிக்கை எழுந்துடாதீங்க. நாம செய்யற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுங்களா? யார் மேல நம்பிக்கை வைக்கணுமோ அங்க நாம நம்பிக்கை வைக்கிறது இல்லை. யாரு மேல நம்பிக்கை வைக்க கூடாதோ அங்க நம்ம நம்பிக்கை வைக்கிறதுனால தான் தேவ பிள்ளை இவ்வளோ கண்ணீரும் வேதனைக்குள்ள நாம வந்துடுறோம். நம்ம ஆண்டவரை முன்பதான் வைக்கிறதுக்கு பதிலாக மனிதர்களை வச்சிடுறோம், பணக்காசை வைக்கிறோம், சொத்து சுகத்தை வைக்கிறோம், உறவுகளை வச்சிடுறோம், கணவன் மனைவியை வைக்கிறோம், பெத்த பிள்ளைங்களை வைக்கிறோம், பெற்றோரை வைக்கிறோம், மற்றவங்களை வச்சு பார்க்குறோம். எது மேலேயோ நமக்கு நம்பிக்கை, ஆனால் அதெல்லாம் நமக்கு கை கொடுக்காது, நம்ம கூட இருக்காது. கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். சங்கீதக்காரன் தாவீது சொல்றது போல 3வது சங்கீதம் 5:6 வாசித்து பாருங்க, கர்த்தர் என்னை தாங்குகிறார். அவர் நிச்சயமா உங்களை தாங்கி நடத்துவார்.
உங்கள் இருதயம் பயப்படாமல் இருக்கட்டும், உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும், உங்களுடைய இருதயத்துக்குள்ள வேதனை இல்லாமல் இருக்கட்டும். அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். நீங்கள் பயப்படாதீங்க. அப்பா பெரிய பலத்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக செய்வார். எல்லாவற்றிலும் அப்பா உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். சந்தோஷமா இருங்க. இந்த நாள் விசுவாச அறிக்கை செய்யுங்க, ஜெயமிடுங்க. May God bless you all.